வணக்கம் முத்துக்கார்த்தியன். சி பற்றின ரெண்டாவது வீடியோ. இதில் கோட் பிளாக் எடிட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். சியோட செகண்ட் பார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோட் பிளாக் எடிட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சர்ச்சில் கோட் பிளாக் ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10 ஃபஸ்ட்டு லிங்குக்குள்ளே போகிறோம். ஓஆர்ஜி கோட் பிளாக் ஓஆர்ஜிக்குள்ளே போகிறோம். டவுன்லோட் ஃபைனரி எடிஷன் கொடுக்குறோம். இங்கே வந்தோம் அப்படின்னா கோட் பிளாக் இது விண்டோஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸு, இது லினக்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸு, இது மேக் ஓஎஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ். இப்போ நம்ம விண்டோஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம். இதில் மின் டபிள்யூ அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணணும். கோட் பிளாக் லேட்டஸ்ட் வெர்ஷன் 20.03 மின் ஜிடபிள்யூ செட்டப் ஏஎக்சி. இதுக்கு நேரம் இருக்க sourceforce.net அப்படின்ற கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் ஆகும். இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே போனோம் அப்படின்னா சியில் டவுன்லோட்ஸில் கோட் பிளாக் இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதை டபுள் கிளிக் பண்ணி சிம்பிள் நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிடலாம். இன்ஸ்டாலேஷன் முடித்த பிறகு இந்த பாத்துக்குள்ளே போகிறோம். இன்ஸ்டாலேஷன் முடித்த பிறகு இதில் போயிட்டு சி டிரைவில் ப்ரோக்ராம் பேஜில் கோட் பிளாக்ஸில் ஜிடபிள்யூவில் பின் வரைக்கும் எடுத்துட்டு இதை கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு இங்கே போனோம்னா செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாத்து காட்டும். இந்த பாத்துல எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு நியூ கொடுத்தோம்னா புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆகி பார்த்துட்டா பார்க்குறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு சிசி ஹைபன் வெர்சன் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா சிசிசி வெர்சன் 8.1.0. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த கோட் பிளாக் அப்படின்னு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது. நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்று கிரியேட்டிவ் நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணலாம், அல்லது ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூ கொடுத்து ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். இதில் கன்சோல் அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ சி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் செலக்ட் பண்ணுறோம். allow to C class
இது வந்து டிஃபால்ட்டா ஒரு ஃபைல் லொகேஷன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டி ஃபோல்டர்ல சி ப்ரோக்ராம் பார்ட்ஸ் மாற்றணும்னா இங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு பார்ட்ஸ் மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். கம்பைலர் வந்து இங்க வந்து GNU CCC கம்பைலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நியூவாக வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அலோ டு சி கிளாஸ்ன்னு சொல்லி ஓப்பன் ஆகிருக்கும். இதில் போயிட்டு சோர்ஸஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி மெயின் டாக்ஸியை வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த கோடிங் வந்து ஓப்பன் ஆகும். இதை டிஃபால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து HTML ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். stdlib.h வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து எடுத்து விட்டுற போறோம். stdlib எடுத்துட போறோம். இன்ட் மெயின் அப்படின்றதுக்குள்ள printfல allow world அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். எப்படி இதோட இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எதுக்காக, printf ஸ்டேட்மெண்ட் எதுக்காக, மெயின் ஃபங்க்ஷன் எதுக்காக வந்து ஸ்டுடியோ கார்ட் டச் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாமே போன வீடியோவிலே பார்த்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணது ரன் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பில்டு பண்ணவான்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்டு பண்ணணும். பில்டில் போயிட்டு இதுதான் பில்டு ஐக்கா. பில்டு பண்ணோம் அப்படின்னா வந்து எரர் லேயர்ல காட்டும். 0 இப்போ ரன் பண்ணலாம். நான் அந்த கிளிக் பண்ணேன் அலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து இங்கே வந்து ரன் ஆகி அவுட்புட் வந்துருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு சி ப்ரோக்ராம் வந்து கோட் பிளாக்ல வந்து ரன் பண்ணணும். இந்த வீடியோவில் வந்து கோட் பிளாக் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது பார்த்தோம். ப்ளஸ் கோட் பிளாக்கை எப்படி ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதையும் பார்த்தோம். ஓகே, மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்காட்சி ஏஎன்.